வந்து நீ வருவாயானா அப்படின்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் உண்மையிலுமே நல்ல படம், நல்லா தான் எடுத்திருந்தாரு. ஒரு வெற்றி படமாகவும் இருந்துச்சு, பெருசாகவும் அந்த படம் பேசப்பட்டது. அந்த நேரத்தில் வந்து ராஜகுமாரன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் நல்ல படத்தை கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு பேர் கூட தமிழ் சினிமாவில் இருந்துச்சு. அதனால் வந்து எப்படின்னா ஆர்பி சௌத்ரி சார் வந்து ராஜகுமாரனை கூப்பிட்டு ஒரு பெரிய சம்பளம் பேசி அவர் சொன்ன ஒரு கதையை வந்து கேட்டு இந்த படத்தை நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுங்கள், நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அந்த கதையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ வந்து விக்ரம், இன்னொரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சரத் குமார். ஸோ 2 ஹீரோ இருக்கிற சப்ஜெக்டில் வந்து ஒரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்க தேவயானி வந்து புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ராஜகுமாரன் வந்து ஆர்பி சௌத்ரிகிட்ட வந்து இந்த 2 ஹீரோக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கதையை வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி விக்ரம்கிட்ட சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து விக்ரம்கிட்டையும் வந்து விக்ரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாரு. சரத்குமார்கிட்ட சொல்லும்போது சரத்குமாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறாரு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 2 ஹீரோ சப்ஜெக்ட் அதுதான். அதில் ஒரு ஹீரோயின் வராங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. ஆனால் வந்து இந்த படத்தை ஷூட்டிங் எடுக்க 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 எப்படி சொல்கிற ராஜகுமாரனுக்கும் தேவயானிக்கும் அந்த படத்தில் தான் ஒரு காதல் ஏற்படுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா விக்ரமனுடைய கேரக்டரையும் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடுறாரு, சரத்குமாரோடைய கேரக்டரையும் குறைக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோயின் தேவயானி இருக்காங்கல்ல, அவங்களோட கதாபாத்திரத்தை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. கதைப்படி பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கும் சரத்குமாருக்கும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுக்க வேண்டிய படம், 2 ஹீரோ சப்ஜெக்ட்டு. ஆனால் இவர் வந்து தேவயானிக்கு வந்து முழு இம்பார்ட்டன்ஸை கொடுத்து எடுக்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தேவயானி தான் அந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம், அதாவது ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்கள்ல, கதாநாயகியை மையப்படுத்தி எடுக்கிற படம் மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ அது வந்து அப்போ வந்து உதவியாளர்களாக இருந்தவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட சொல்கிறாங்க, சார் அவர் உங்ககிட்ட சொன்ன கதையை வேற, நம்ம பேசின கதையை வேற, டிஸ்கஸ் பண்ண கதையை விட்டுட்டு இப்போ அவர் வேற என்னமோ எடுத்துட்டு இருக்கார் சார், ட்ராக் மாதிரி எங்கெங்கேயோ போறார் சார், இது 2 பேரையும் விட்டுட்டு தேவயானியை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கிறார் சார் அப்படின்னோடனே ஆர்பி சௌத்ரி வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே வந்து ராஜகுமாரன்ட்ட கேட்டுக்காரு, என்னைங்க நிறைய கம்ப்ளைண்ட்லாம் வருது அப்படின்னு கேட்டுக்காரு. அதுக்கு வந்து ராஜகுமாரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, முழுசாக என்னை நம்புங்க சார், நீ வருவாய் என்ற படத்தை எப்படி வெற்றி படமாக்கணும் அதே மாதிரி நிச்சயமாக வெற்றி படமாக்கிடுவேன். இது வந்து இந்த கதைப்படி வந்து சில மாற்றங்கள் செஞ்சுருக்கேன், அது வந்து ப்ளஸ்ஸாக தான் இருக்கும் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ராஜகுமாரன் படத்தை எடுத்து முடித்து ஆர்பி சௌத்ரிக்கு போட்டு காமிக்கிறாரு. ஆர்பி சௌத்ரி பயங்கர ஷாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனை கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறாரு. இதுதான் நடந்த சம்பவம். என்னையா படம் வந்து எடுத்து வச்சிருக்க, என்ன படம் எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆர்பி சௌத்ரி என்ன சொல்கிறாருன்னா, யோ நீ லவ் பண்ணுறதுக்கு நானாயா கோடிக்கணக்கில் பணம் போட்டு படம் எடுக்க கிடைச்ச உனக்கு, என்னையா படம் எடுத்து வச்சிருக்கிற, இந்த படம் எப்படியா வியாபாரம் ஆகும், இந்த படம் எப்படியா பிஸ்னஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. அந்த படம் மொத்தத்தில் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ஃப்ளாப் ஆயிடுச்சு, ஒன்றுமே ஓடலை, மிகப்பெரிய ஒரு ட்ராலான படமாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜகுமாரனுக்கு யாருமே பட வாய்ப்புக்கு தரலை.